ஒருத்தன் ஒரு புக்தர்கிட்ட போயிட்டு எது விஷம்னு கேட்டானா, உங்ககிட்ட அளவுக்கு மீறி என்னெல்லாம் இருக்கோ எல்லாமே விஷம் தான் அப்படின்னு சொன்னார் அந்த புக்தர். அதே மாதிரி பாசிட்டிவிட்டி என்னதான் ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் டு வாட் எக்ஸ்டென்ட் மேட்டர்ஸ். பாசிட்டிவிட்டி வந்து ராங் டைமிங்கில் ராங் பீப்புள் கிட்ட இருந்து அதுவே டாக்ஸிக்காக மாறிடுது. பொதுவாக 3 டைப்ஸ் ஆஃப் பாசிட்டிவ் பீப்புள் இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டைப் வந்து அவங்க ரொம்ப பாசிட்டிவ் வைப்ஸோடு இருப்பாங்க. அவங்களோட வேலையை கரெக்டாக பண்ணி முடிச்சிருவாங்க. அவங்களோட பாசிட்டிவ் வைப்ஸ் வந்து மற்றவங்களுக்கும் அப்படியே ரேடியேட் ஆகும். இதனால் அவங்களும் வந்து மோட்டிவேட் ஆவாங்க. இது வந்து நார்மல். இது வந்து ஒரு நல்ல பாசிட்டிவிட்டிக்கான மீனிங். செகண்ட் டைப் வந்து ரொம்பவே பாசிட்டிவாக இருப்பாங்க. ரொம்பவே பாசிட்டிவாக திங்க் பண்ணுவாங்க. ரொம்பவே பாசிட்டிவாக பேசுவாங்க. அது பண்ணிவிடுவேன் இது பண்ணிவிடுவேன்னு. ஆனால் அவங்களோட செயலில் எதுவுமே இருக்காது. அவங்க வந்து ஹார்ட் ஒர்க்கிங், பிளானிங், கன்சிஸ்டன்சி இதிலெல்லாம் அவங்க எஃபர்ட் போடவே மாட்டாங்க. ஃபுல் எஃபர்ட் வந்து பாசிட்டிவாக இருக்கிறதுல மட்டும்தான் போடுவாங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து லாஸ்ட் வரைக்கும் வெறும் பாசிட்டிவிட்டி நம்பி தான் இருப்பாங்க. அவங்களோட இன்கேப்பபிலிட்டியும் இன்னெஃபிஷியன்சியும் வந்து பாசிட்டிவிட்டியை வச்சு ஹைட் பண்ணிவிடுவாங்க. அவங்களுக்கு இது வரலை, இது தெரியலன்றது ஒத்துக்கவே மாட்டாங்க. லாஸ்ட் வரைக்கும் நம்ம பாசிட்டிவிட்டியாக இருந்தால் போதும், எல்லாமே தானாக நடந்துடும் அப்படின்னு நம்பிட்டு இருப்பாங்க. தேர்ட் டைப் வந்து அவங்க தெரிஞ்சோ தெரியாமலையோ டாக்ஸிக் பாசிட்டிவிட்டி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. அதாவது இப்போ ஒருத்தங்க பேட் சுச்சுவேஷனில் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கும்போது அவங்ககிட்ட போய் நீ வந்து பாசிட்டிவாக இல்லை, அதனால தான் உனக்கு இந்த சுச்சுவேஷன் வந்துச்சு, நீ இதுவே பாசிட்டிவாக இருந்தால் நேரம் நீ நல்லா இருந்திருப்ப, நெகட்டிவிட்டியை வந்து நீ அவாய்ட் பண்ணியிருக்கணும், அவாய்ட் பண்ணதுனால தான் இந்த மாதிரி உனக்கு வந்து கெட்டது நடக்குது அந்த மாதிரி சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் வந்து ரிசீவ் பண்ணுறவங்களுக்கு ஆல்ரெடி ஹர்ட்டில் இருப்பாங்க, அது இன்னுமே பெயின்ஃபுல்லாக மாற்றிடும். இப்போ ஒரு பேட் திங் நடக்குதுன்னா அதை வந்து நீங்கள் பாசிட்டிவிட்டியை வச்சு மேனிபுலேட் பண்ணக்கூடாது. நீங்கள் ஒரு விஷயம் தவறாக போகுதுன்னா நீங்கள் சரியாக பிளான் பண்ணல ஆர் நீங்கள் சரியாக ட்ரை பண்ணலன்னு தான் அர்த்தம். ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இட்ஸ் a great book பாய். நீங்கள் எடுத்துக்கிற புக் வந்து டாக்ஸிக் பாசிட்டிவிட்டி, ரிட்டன் பை விட்னி குட்மேன். ஆத்தர் வந்து ஒரு தெரபிஸ்ட்டாக இருக்காங்க. அவங்களோட பர்சனல் லைஃப்லையும் ப்ரொஃபஷனல் லைஃப்லையும் மீட் பண்ண பீப்புளை வச்சு அவங்க வந்து என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் வந்து அண்டர்கோ பண்ணியிருக்காங்க, இந்த டாக்ஸிக் பாசிட்டிவிட்டி வந்து எப்படிலாம் அஃபெக்ட் பண்ணியிருக்கு, அதில் வந்து எப்படி தப்பிக்கணுன்றது இந்த புக் எழுதியிருக்காங்க. இப்போ வந்து உங்களுக்கு வேலை போயிடுதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து ஒரு பேனிக் மோட்லேயும் ஒரு ஷாக்லேயும் இருப்பீங்க. இதை வந்து உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட போய் நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க. இந்த ஃப்ரெண்டு வந்து எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லாமல் ஒரு மாதிரி பிளெயினாக இருக்கார். நீங்கள் அப்படி என்ன நினைப்பீங்க? ஓ, ஒரு வேலை இதுக்கு வந்துட்டு சொல்யூஷன் இருக்க போல், ஆர் வேறு ஏதோ ஒரு ஜாப் ரெஃபரன்ஸ் வச்சுருக்கான் போல், அப்படி தான் நினைப்பீங்க. அவர் அப்படி சொல்லாமல் நல்ல வேலை இப்போ உனக்கு நிறைய டைம் இருக்குது, நீ நிறைய லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படி சொல்கிறாரு. இன்னும் உன்னோட நிலைமை ரொம்பவே மோசமாக இருக்கும், இந்த மாதிரி உனக்கு ஆகாமல் இருக்கிறது நீ வந்து சந்தோஷப்படு அப்படின்னு சொல்கிறாரு. வேலை போகும்போது நீங்கள் என்ன சுச்சுவேஷனில் இருக்கீங்க, நீங்கள் என்ன மனநிலையில் இருக்கீங்க உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். உங்களுக்கு என்னென்ன கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, என்னென்ன பிரச்சனை இருக்குது உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். உங்கள் சுச்சுவேஷன் புரியாமல் இப்படி ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணது வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹர்ட்ஃபுல்லாக தான் இருக்கும். இனிமேல் அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட போய் நீங்கள் அட்வைஸ் கேட்கவே கூடாது அப்படின்னு தான் தோணும். இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இனிமேல் இதை யார்ட்டையுமே நம்ம ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் தோணும். ஸோ நம்ம தான் வந்து இதை சரியாக ஹேண்டில் பண்ண மாட்டோம், நம்ம தான் வந்து இதை சரியான ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்க மாட்டோம்னு உங்களுக்கு தோட ஆரம்பிச்சிடும். அதுவே உங்களுக்கு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அண்ட் ஷேம்ஃபுல்னஸ் வந்துடும். நீங்கள் அவுட்டர் வேர்ல்டு கூட இன்ட்ராக்ட் பண்ணாமல் ஒரு ஷட் டவுன் மோடு போயிடுவீங்க. இப்போ இன்னொருத்தர் டேவின் ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து எப்போ பார்த்தாலும் ஹாப்பியாக ஸ்மைலிங்காக, அவர் நல்லா ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு ரொம்ப சோஷியலாக இருக்கார். கேட்டதுக்கு நான் வந்து ஹாப்பியாக சோஷியலாக இருக்கேன், அதனால தான் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. வெளிலேருந்து பார்க்கும்போது இது நல்லா தானே இருக்குது, இது என்ன பிரச்சனை உங்களுக்கு தோணும். ஆனால் அவர் வந்து ஒரு ட்ரிங்கிங் இஷ்யூவால் பாதிக்கப்பட்டிருக்காரு. அவரோட எந்த எமோஷனும் அவருக்கு இல்லை. அவருக்கு என்ன பேட் சுச்சுவேஷன் வந்தாலும் நல்லா ஹாப்பியாக சிரிச்சுட்டு சரக்கு அடிச்சுட்டு இருந்தால் தானாகவே சால்வ் ஆகிடும். நம்ம தான் வந்து பாசிட்டிவாக இருக்குமே, நமக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் இருக்கார் அவர். ஸோ இந்த மாதிரி எல்லா எமோஷன்ஸையும் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு நான் பாசிட்டிவாக இருக்குன்னு வெளில காமிச்சிட்டு இருக்கிறது பேர் தான் டாக்ஸிக் பாசிட்டிவிட்டின்னு சொல்கிறாங்க. ஸோ இவரோட ரியாலிட்டி வந்து ட்ரிங்கிங் இஷ்யூ, அதை அவர் ஒமிட் பண்ணிவிட்டு நான் பாசிட்டிவாக இருக்குன்னு வெளில காமிச்சிட்டு இருக்காரு. இவருக்கு ட்ரிங்கிங் இஷ்யூ இருக்குன்ற உண்மையை ஒமிட் பண்ணிவிட்டு வேறு எந்த ஒரு எமோஷன்ஸையும் வெளில காமிச்சிக்காம நான் ஹாப்பியாக தான் இருக்கேன், நான் பாசிட்டிவாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிறது பேர் தான் டாக்ஸிக் பாசிட்டிவிட்டி. எமோஷன்ஸ் வருதுன்னா அது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு தான், அதை விட்டு ஓடுறதுக்கு கிடையாது. ஸோ நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அதை அண்டர்க்ரோ பண்ணால் தான் அது வெளில வர முடியும். இன்னும் சில பேர் அவங்களோட இல்னஸ், டிசீஸ், டிசபிலிட்டிஸ் இதெல்லாம் கூட இப்போ பாசிட்டிவிட்டியில் வந்து சரியாக நினச்சிட்டு இருக்காங்க. சில பேர் இதை யூஸ் பண்ணி ஹீலிங் தெரப்பி அது எதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஸ்கேம் பண்ணிகிட்டும் இருக்காங்க. ஸோ பாசிட்டிவிட்டியாலே எல்லாமே க்யூர் ஆகிடும்னா அப்புறம் எதுக்கு டாக்டர் சயின்டிஸ்ட்லாம் இருக்காங்க? பாசிட்டிவிட்டின்றது வந்து ஒரு பூஸ்டாக தான் இருக்கணுமே தவிர அது ஒரு சொல்யூஷன் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அது நீ வெளியே சொன்னால் தான் அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். அதுக்கு இல்லாமல் நான் பாசிட்டிவாக இருக்கேன், நான் பாசிட்டிவாக திங்க் பண்ணிக்கிறேன், அதுவே வந்து சரியாக நினச்சிட்டு இருந்தால் அது உங்களோட பர்சனல் லைஃப்பும் சரி உங்களோட ப்ரொஃபஷனல் லைஃப்பும் சரி ரெண்டுமே அஃபெக்ட் பண்ணும். சில பேர் குருஸ்ன்னு சொல்லிட்டு நிறையா ரிலீஜியஸ் பீப்புளை கேதர் பண்ணி வச்சுருப்பாங்க. மென்டார்ஸ் ஆர் லீடர்ஸ்னு சொல்லிட்டு நிறைய ஃபாலோவர்ஸை கேதர் பண்ணி வச்சுருப்பாங்க. இவங்களாம் வந்து இவங்களோட ஓன் ஃபேவருக்காக இதை பண்ணால் அவங்களுக்கு நல்லது நடக்கும், இது பண்ணால் அவங்களுக்கு பெரிய ஆள் ஆகிடுன்னு சொல்லி ஒரு ஃபேக் பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணி அவங்களை நம்ப வச்சு அவங்களை மேனிப்புலேட் பண்ணி ஒரு விஷயத்தை அவங்க செய்ய வைப்பாங்க. இதுவும் வந்து ஒரு டாக்ஸிக் பாசிட்டிவிட்டியில் தான் வரும். இந்த மாதிரி கண்மூடித்தனமான பாசிட்டிவிட்டி வந்து ரொம்பவே ஆபத்தான விளைவுகளை ஏற்படுத்தும், ரொம்பவே டேஞ்சரஸாக கூட முடியும். ஸோ இப்போ காமன் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் டாக்ஸிக் பாசிட்டிவிட்டியை பார்க்கலாம். எந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்லாம் இவங்க வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க, எப்படிலாம் அது மற்றவங்களை அதை ஹர்ட் பண்ணுது அதெல்லாம் பார்க்கலாம்.
ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து லைஃப் வில் நாட் கிவ் யூ மோர் தென் வாட் யூ கேன் ஹேண்டில். அப்படின்னா உனக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா அது உன்னால் ஹேண்டில் பண்ண முடியும், அதனால தான் வருது, இல்லைன்னா வராது அப்படின்னு சொல்கிறது. இந்த மாதிரி சொல்கிறதுனால அவங்களுக்கு வந்து அப்போ நான் நல்லது பண்ணுறேன், நான் நல்லா ஹேண்டில் பண்ண முடியும்னா எனக்கு பிரச்சனை வருமா, இது வந்து ஒரு நியாயமே கிடையாது அப்படின்னு அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ஒரு பிரச்சனை வந்து உனக்கு தான் வரணும்னு ஒரு சூஸ் பண்ணி வருது அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு ப்ராப்பர் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்காது. ஸ்ட்ராங்கான ஆளாகவே இருந்தாலும் அந்த சுச்சுவேஷனில் அந்த பிரச்சனை வந்ததுனால அவங்க உடஞ்சி போயிருக்கலாம். இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷன் ஒரு மீனிங்லெஸ்ஸாக மாறிடுது. ஒரு பிரச்சனை இருக்கவங்க கிட்ட போய் நீங்கள் யூ வில் பி ஃபைன் சொன்னீங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்ம பிரச்சனை இவங்களுக்கு புரிய மாட்டுது அப்படின்னு தான் நினைப்பாங்க. இவங்ககிட்ட பேசுகிறதே வந்து வேஸ்ட்டு சரின்னு சொல்லி இவங்க பேசாமல் எழுந்து போயிடுவாங்க. இதுதான் நடக்கும். இன்னொரு விஷயம் வந்து டோன்ட் க்ரைன்னு சொல்கிறது. அழுகிறவங்க கிட்ட போய் அழாதுன்னு சொல்கிறது முக்கியமான காரணம் வந்து நம்ம யாருக்குமே நம்ம கூட இருக்கிறவங்க அழுதா ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டிங் வரும், அவங்க கூட இருக்க பிடிக்காது, அந்த இடத்துல இருக்க பிடிக்காது. அதனால தான் முக்கால்வாசி பேர் வந்து அழுவாதுன்னு சொல்லுவாங்களே. அழுகிறதுனால அவங்களுக்கு ஹீல் ஆகுது, அவங்களுக்கு பிரச்சனை வந்து ரிலாக்ஸ் ஆகுதுன்னா லெட் தம் க்ரை. அழுகிறதுனால ஒரு தப்பு கிடையாது, அழுகுறதுனால வந்து ஒரு நார்மல் விஷயம் தான் அப்படின்னு அவங்களுக்கு புரிய வச்சாலே போதும். நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ஜஸ்ட் ஸ்மைல், ஜஸ்ட் பி ஹாப்பி, ஜஸ்ட் பி பாசிட்டிவ் அப்படின்னு சொல்கிறது. இப்போ ஒருத்தவங்க பிரச்சனையில் இருக்காங்கன்னா அவங்ககிட்ட போய் பாசிட்டிவாக இருங்க, ஹாப்பியாக இருங்க, அவங்க பிரச்சனையை பார்த்து சிரிங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு இன்னமும் கோவம் வரும், இன்னமும் அவங்களுக்கு பெயினாக தான் இருக்கும், அவங்களுக்கு இன்னமும் கடுப்பு தான் ஆகும். நான் வந்து இங்கே ஒரு பிரச்சனையில் இருக்கேன், என்னை வந்து சிரிக்க சொல்கிறான் அவன், என்ன சிரிக்க முடிச்சுன்னா நான் சிரிக்க மாட்டேனா. பிரச்சனையில் இருக்கும்போது அவங்க சிரிக்க சொல்கிறது வந்து அது ஒரு பிரச்சனையே இல்லை, அது வந்து ஒரு ஈஸியான விஷயம் அப்படின்னு சொல்கிற மாதிரி. இதெல்லாம் அவங்க ரொம்ப டென்ஷன் தான் ஆவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்மைலோ ஒரு ஹாப்பினஸும் வந்து அவங்க ஃபோர்ஸ் பண்ணி வர வைக்க முடியாது, அதுவாக தானாக வரணும். இந்த மாதிரி ஃபோர்ஸ் பண்ணுறதுனால அவங்களோட எமோஷன்ஸை அப்ரெஸ் பண்ணுற மாதிரி இது வந்து இன்னமும் அவங்களுக்கு பிரச்சனை தான் கொடுக்கும். அட்லீஸ்ட் இட்ஸ் நாட் லைக் திஸ், அட்லீஸ்ட் இட்ஸ் நாட் லைக் தட் சொல்கிறதே வந்து இந்த அட்லீஸ்ட்னு ஒரு வார்த்தை வரும்போது அவங்க டாக்ஸிசிட்டி வந்துடுது. நான் உன் பிரச்சனையை வந்து இந்த மாதிரி இல்லை அப்படி மினிமைஸ் பண்ணுறது தான். அவங்களுக்கு அவங்க பிரச்சனை வந்து பார்க்க பெருசாக தெரியும், வெளிலேருந்து பார்க்கும்போது அது கம்மியாக தான் தெரியும். இந்த மாதிரி அட்லீஸ்ட்ன்ற வார்த்தையை வந்து யூஸ் பண்ணாமல் இருக்கிறது பெட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு ஸ்டேட்மெண்ட் வந்து டைம் ஹீல்ஸ் ஆல் wounds. அதாவது டைம் வந்து அவங்க எல்லா பிரச்சனையும் சரி பண்ணிடும் அப்படின்னு சொல்கிறது. இது வந்து எல்லா விஷயத்துலையும் உண்மை கிடையாது. சில விஷயம் வந்து இன்சென்சிட்டிவான விஷயம், சில ஷேம்ஃபுல்லான விஷயம் நடக்கும்போது டைம் வந்து அதை ஹீல் பண்ணாது. அது எப்போ ஹீல் ஆகும், எப்படி ஹீல் ஆகும்னு அவங்க தான் முடிவு பண்ணணும், டைம் கிடையாது. சில விஷயம் வந்து ஹீலே ஆகாதமா ஒரு பர்மனன்ட் டேமேஜ் கொடுத்துரும் அவங்களுக்கு. இன்னொரு ஸ்டேட்மெண்ட் வந்து பி கிரேட்ஃபுல் ஃபார் வாட் யூ லேர்ன்ன்றது. நீங்கள் ஒரு பிரச்சனையால் ஒரு விஷயம் வந்து கற்றுக்கிறீங்க உண்மைதான், ஆனால் அந்த கற்றுக்கிறதுக்காக நீங்கள் என்ன விலை கொடுத்தீங்க அதான் மேட்டர்ஸ். சில பேருக்கு அது வந்து ஒரு பிடிஎஸ்டியாக மாறி இருக்கும், ஒரு ட்ராமாட்டிக் ஈவெண்ட்டாக மாறி இருக்கும், ஒரு மென்டல் இஷ்யூவாக மாறி இருக்கும். கற்றுக்கிறதுக்காக நான் இவ்வளோ கஷ்டப்படணுமா, இவ்வளோ விலை கொடுக்கணுமா அப்படின்னு தோணும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஸ்கூலில் ஒரு பையனை பாத்ரூமில் வச்சு ரொம்பவே அப்யூசிவ் ரேகிங் பண்ணியிருக்காங்க. அதுலேருந்து அவன் வந்து பாத்ரூம் போகிறதே விட்டுட்டானான். ஸ்கூலில் போனாலே பாத்ரூம் போக மாட்டான், வீட்டுக்கு போய் வந்து பாத்ரூம் போவான். அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்கு போயிட்டான். அவனுக்கு பாத்ரூம் பார்த்தாலே அந்த பிடிஎஸ்டி தான் வருது. இப்போது இந்த இஷ்யூவெல்லாம் அவன் லேர்ன் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படணுமா, இல்லை இந்த பிடிஎஸ்டி அடிச்சு ஃபீல் பண்ணுமா? இன்னொன்று சொல்லுவாங்க, கட் ஆல் நெகட்டிவிட்டி ஃப்ரம் யூர் லைஃப்ன்ட்டு. உங்கள் லைஃப்லேருந்து எல்லா நெகட்டிவிட்டியும் வந்து கட் பண்ணி எடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறது. இது கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா உங்கள் லைஃப்பில் ஒரு நெகட்டிவ் பீப்புளையும் நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸையும் நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு க்ரோத்தும் ஒரு லேர்னிங்கும் இருக்கவே இருக்காது. உங்கள் லைஃபே ஒரே பிளண்ட்டாக பிளெயினாக இருக்கும். இதுவும் ஒரு ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் தான். இன்னொன்று வந்து நெவர் கிவ் அப்னு சொல்கிறது. எல்லா விஷயத்துலையும் வந்து கிவ் அப் பண்ணாமல் இருக்கணும்னு கிடையாது. சில விஷயத்தில் வந்து கிவ் அப் பண்ணுறதே ஒரு நல்ல விஷயம் தான். அவங்க கிவ் அப் பண்ணுறதுனால அவங்க ரொம்ப வீக்கோ அவங்களால ஹேண்டில் பண்ண முடியலையோ அர்த்தம் கிடையாது. அவங்களுக்கு கிவ் அப் பண்ணுற அளவுக்கு அவங்க ஸ்ட்ரென்த் இருக்குது, அதான் அர்த்தம். எவ்ரி திங் ஹேப்பன்ஸ் ஃபார் ரீசன் இப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறது வந்து இன்னமும் ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும். சில பேருக்கு வந்து ஏதாச்சும் லாஸ் ஆகிருக்கும், சில பேருக்கு வந்து ஒரு இல்னஸ் வந்திருக்கும், சில பேருக்கு வந்து ஒரு டிசபிலிட்டி வந்திருக்கும். இதெல்லாம் வந்து எவ்ரி திங் ஹேப்பன்ஸ் ஃபார் ரீசன் அவங்க வந்து சொல்ல முடியாது. நான் என்ன பண்ணேன், இதே அங்கே நடந்திருக்கு அப்படின்னு கேட்பாங்க. அதனால் இந்த மாதிரி சொல்கிறது வந்து அவங்க இன்னமும் அவங்களுக்கு பெயின்ஃபுல்லாகவும் ஹர்ட் ஆகும். இந்த புக்கில் என்ன சொல்ல வராங்கன்னா, அட்வைஸ் பண்ணுறதோ பாசிட்டிவாக இருக்கிறதோ பேடுன்னு சொல்ல வரல. இந்த மாதிரி இன்னொருத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கு என்ன வேணும், அவங்க என்ன கோ த்ரூ பண்ணுறாங்க, அவங்க சுச்சுவேஷன் என்ன, அவங்க பேசுகிற விஷயத்தைன்னு பண்ணுங்கள் ஃபுல்லாக, அப்புறமா ஹெல்ப் பண்ணுங்கள். நீங்களாக போய் ஒரு விஷயத்தை வந்து ஹெல்ப்னு நினச்சி பண்ணிங்கன்னா அது அவங்களுக்கு வந்து இன்னமும் பெயின்ஃபுல்லாகவும் இன்னமும் ஹர்ட்டாக தான் ஆகும். அவங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து ரொம்பவே சென்சிட்டிவான விஷயம் பார்த்து ஹேண்டில் பண்ணணுன்னு சொல்கிறாங்கன்னா, இன்ஃபர்டிலிட்டி, ப்ரெக்னென்சி லாஸஸ், டிசபிலிட்டிஸ், இல்னஸ், ட்ரொமாட்டிக் ஈவெண்ட்ஸ், மென்டல் இஷ்யூஸ், ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ், ஃபேமிலி அப்யூசிவ், அப்புறம் ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ், இந்த மாதிரிலாம் வந்து ரொம்பவே கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு போய் அவங்களுக்கு இன்னமும் அது ஆபத்தாயிட போகுது அப்படின்னு சொல்லி வார்ன் பண்ணுறாங்க. இந்த புக்கில் வந்து எல்லா ஸ்டோரிஸ்க்கான எல்லா எக்ஸாம்பிள்ஸும், எல்லா சுச்சுவேஷன்ஸ்க்கான எல்லா சொல்யூஷன்ஸும் எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது, எல்லாத்துக்கும் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒரு செப்பரேட் ஸ்டோரி கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஆத்தர் வந்து இந்த புக்கில் அவங்க பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸையும் அவங்க கேட்டதையும் வச்சு ஏகப்பட்ட ஸ்டோரிஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. எங்கெங்கெல்லாம் வந்து டாக்ஸிக் பாசிட்டிவிட்டிஸ் வந்து நடக்குது, ஸ்கூல்ஸில், ஹாஸ்பிட்டல்ஸில், ப்ரொஃபஷ்னலான இடத்துல, கார்ப்பரேட்ஸில், வீட்டில், ஈவன் குழந்தைங்களுக்கு கூட இது நடக்குது
அப்படின்னு சொல்லி நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் இந்த புக்கை எடுத்து படித்து பார்க்கலாம். ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. தேங்க்யூ.